வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு, பொதுமக்கள் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பு. ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் வீர பெண்மணி வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் இசை சார்ந்த நாட்டிய நாடகம் சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள பெடரல் வங்கியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை. பட்டப்பகலில் வங்கி ஊழியரே அரங்கேற்றிய அதிர்ச்சி சம்பவம். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீச்சுக்கு திமுக கண்டனம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதால் திமுகவினர் அமைதி காக்க வலியுறுத்தல். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீச்சு ஏற்கத்தக்கதல்ல. மன உளைச்சலால் பாஜகவில் இருந்து விலகுவதாகவும் பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் சரவணன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். கொசஸ்தலை ஆற்றில் புதிய அணை கட்டக்கூடாது என ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதிய கடிதத்தில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே புதிதாக 2 அணைகள் கட்டும் முடிவை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அணைகளை கட்டுவதற்காக ஆந்திர அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் குடிநீர் வளங்களை பாதிக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். 75வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தலைமை செயலகத்தில் கோட்டையை சுற்றி 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் வீர பெண்மணி வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் இசை நாட்டிய நாடகம் தமிழகம் முழுவதும் நடத்தப்படவுள்ளது. இதன் தொடக்க விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழாவில் கலந்து கொண்டு இலச்சினையை வெளியிட்டு நாடகத்தை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். ஒரே நாடு, ஒரே அடையாள அட்டை, ஒரே தேர்வு, ஒரே மொழி என கூறுவதன் விபரீதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுய ஆட்சி பெற்ற அமைப்பாக மாநில அரசுகள் இருக்க வேண்டும் என்றார். ஒரு நாடு ஒரே ஆரம்பிச்சு, ஒரு நாடு ஒரே அடையாள அட்டை, ஒரு நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரு நாடு ஒரு தேர்வு, ஒரு நாடு ஒரு மொழி, ஒரு நாடு ஒரு கலாச்சாரம், ஒரு நாடு ஒரு பழக்க வழக்கம், ஒரு நாடு ஒரு உடை. எங்க போய் நிற்கும்? ஒரு நாடு ஒரு கட்சின்னு வந்துடும், ஒரு நாடு ஒரு தலைவர்னு வரும். இந்த விபரீதத்தெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தா மிகப்பெரிய தவறு. 2047ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு நாடாக வேண்டும் என்பது பிரதமர் மோடியின் கனவாக உள்ளது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பீளமேட்டில் நடந்த தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் 100வது சுதந்திர தின விழாவில் உலகிற்கு வழிகாட்டும் நாடாக இந்தியா திகழும் என்றார். இந்த நாடு அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். 2047 நாம் எப்படி இருக்க வேண்டும்? இது நம்முடைய பிரதமர் அவர்களுடைய கனவு. சாதாரண விஷயம் அல்ல, ஒரு விஷன் இருக்க வேண்டும். இந்த 2047 அந்த நாட்களை ஆளப்போவது இன்றைய இளைஞர் சமுதாயம். 2047 100வது சுதந்திரம் விழா நாம் கொண்டாடும் போது இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டிய நாடாக, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எண்ணம், நம்முடைய பிரதமருடைய அவர்களுடைய எண்ணம். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள பெடரல் வங்கியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை வங்கி ஊழியர் முருகன் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அவரின் புகைப்படத்தை அனுப்பி சென்னை முழுவதும் போலீசார் வாகன சோதனையை முடுக்கிவிட்டுள்ளனர். வழக்கம் போல் பணிக்கு வந்த முருகன் தனது 2 நண்பர்களை போன் செய்து வரவழைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை பாடியில் உள்ள முருகன் மற்றும் உறவினர்கள் இல்லத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே வங்கியில் இருந்த 32 கிலோ எடையுள்ள சுமார் 15 கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொள்ளையரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என கூடுதல் காவல் ஆணையர் அன்பு தெரிவித்துள்ளார். பெடரல் பேங்க்ல அரும்பாக்கம் இங்கே அவர் ஒர்க் பண்ணவரே இங்கே இதுலேயே ஒர்க் பண்ணுறாரு முருகன் சொல்லிட்டு அவர் அவங்க கூட இருக்கிற ஸ்டாஃபையே
எல்லாரையும் உள்ளே வச்சு மிரட்டிட்டு உள்ளே இருந்த பொருட்களை வந்து களவாடிட்டு போயிருக்கிறாரு. இது எல்லாம் இங்கே அடமானம் வைக்கக்கூடிய நகைகள், அதை வந்து களவாண்டிட்டு போயிருக்காரு. இப்போ அவங்க ஸ்டாஃப்டை கம்ப்ளீட்டாக விசாரிச்சிருக்கோம். அவரை பற்றின முழு தகவல் சேகரிச்சிருக்கோம். அவரும் இன்னொரு 2 பேரும் இந்த ஈடுபாட்டில் தற்போதைக்கு தெரிய வருது. ஸோ தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் கண்டிப்பாக வந்து குற்றவாளிகளை வெகு விரைவில் கைது செய்து களவாடிய சொத்துக்கள் அனைத்தும் மீட்கப்படும். சென்னை விமான நிலையத்தில் எத்தியோப்பியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 11 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் கொக்கைன் கடத்தலில் ஈடுபட்ட எத்தியோப்பியாவில் இருந்து வந்த அங்கோலா நாட்டைச் சேர்ந்த பிபியனா டா கோஸ்டா என்ற பெண் கைது செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகள் உடனான தாக்குதலில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர் லக்ஷ்மணன் உடல் அவரது சொந்த ஊரான புதுப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் நடைபெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழக அரசு சார்பில் நிதியமைச்சர் PTR தியாகராஜன், ஆட்சியர் அனிஷ் சேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுப்பட்டியில் நடைபெற்ற இறுதி சடங்கில் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம், திமுக அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராணுவ வீரர் லக்ஷ்மணனின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் மதுரை விமான நிலையத்தில் இருந்து வெளியே வரும்போது நிதியமைச்சர் தியாகராஜன் காரின் மீது காலணி வீசப்பட்டது. அதனை கண்டித்து மதுரையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரியார் பேருந்து நிலையம் முன்கூடிய அவர்கள் பாஜக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். மதுரை விமான நிலையத்தில் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீசிய வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாநகர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் குமார் என்ற மார்க்கெட் குமார் உள்ளிட்ட 6 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவனியாபுரம் போலீசார் கைது செய்தனர். வன்முறையை கையில் எடுத்தால் அது அவர்களுக்கே திரும்பி வந்து சேரும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். வன்முறையை எதை கையில் எடுத்தாலும் அதிலே அவங்க அனுபவிப்பாங்க, அவ்வளோதான். எதை கையில் எடுக்கிறார்களோ அது அவர்களுக்கு திரும்பி வரும். வேற என்ன வரப்போகுது? எப்படி வேணும்? மதுரை மக்களின் ஈகோவை சீண்டி பார்த்தால் அவர்கள் பொறுத்துக்கொண்டு இருக்க மாட்டார்கள் என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவினரை தகுதியற்றவர்கள் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியதாக குற்றம் சாட்டினார். மதுரை தான், மதுரை மக்கள் தான். மதுரை மக்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். தன்னை யாராச்சும் இன்சல்ட் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி மதுரை மக்கள் கிடையாது, ஏற்றுக்கவே மாட்டாங்க. குறிப்பாக மதுரையில் தன்னை யாராவது சீண்டி பாட்டு விட்டால் மதுரை மக்கள் அதை சும்மா பொறுத்து கொள்ளக்கூடிய மக்கள் கிடையாது. இதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அமைச்சர் ஏன் சீண்டி பார்க்க வேண்டும்? அதாவது எதற்காக நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? எதையும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கிட்ட காரணம் கேட்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகுவதாகவும் ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைமைக்கு அனுப்ப உள்ளதாகவும் மதுரை மாநகர தலைவரான டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். எங்களோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம விரும்பத்தகாத நிகழ்வு வெளியே நடந்துருச்சு. வீட்டுக்கு போன பிறகு அது ஒரு மன உறுத்தலாகவே இருந்தது. அப்புறம் தெளிவு பெறும் பொழுது அமைச்சர் அவர்கள் அவர் வெளிநாட்டில் படித்தவர்னால அவருடைய தமிழ் அந்த அளவுக்கு அவர் சொல்கிறார். அவர் எந்த தகுதின்னு கேட்குறதுக்கு இங்கே இருக்க புரோட்டோக்கால் கவர்மெண்ட்டு ரிசீவ் பண்ணுது. அங்கேருந்து வரக்கூடிய பூத உடலை ரிசீவ் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்புகிறோம். நீங்கள் அதனால் வெளியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே நீங்கள் இந்த மரியாதை செலுத்தலாம், அவங்க வீட்டில் போய் மரியாதை செலுத்தலாம், அந்த மீனிங்கில் அவர் சொல்கிறாரு. அப்போ இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் எல்லாம் கேட்கும்பொழுது அவங்க இதை நானுமே உட்பட அப்போ அந்த நேரம் அது ஒரு தனி மனித தாக்குதலாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் பார்க்கல ஒரு சுயமரியாதை இயக்கத்திலேருந்து, ஏன்னா இப்போ என்னோட அப்பா மொத்த குடும்பமே திராவிட குடும்பத்திலேருந்து வந்தவங்க. நடுவில் உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் பிஜேபிக்கு வந்தேன். பிஜேபியில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எப்பயுமே சிறுபான்மைக்கு எதிரான ஒரு போக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுவே ஆக்சுவலாக மன உளைச்சலோடு தான் நம்ம அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பத்திரிகையாளர்களுக்கு நிறைய இடங்களில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருத்தர் மேலே ஒரு தாக்குதல்ன்றது பெரிய ஒரு மன உளைச்சல் தான். ஆளுநர் RN ரவி சந்திப்பின் போது நீட் விலக்கு குறித்து ரஜினி பேசியிருக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த OPS ஆதரவாளர் பெங்களூரு புகழேந்தி, விரைவில் அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் OPS பக்கம் வருவார் என்றார். நிச்சயமாக OPS பக்கத்திலே
பொன்னையன் அண்ணன் வருவார், இங்கே தான் இருக்க போகிறார், அது நடக்கத்தான் போகிறது. அவர் உண்மையை சொல்லிட்ட பின்னாடி அங்கே இருக்க முடியாது அவரால். அவருக்கு பலத்த எதிர்ப்பு. நான் போலீஸ் பாதுகாப்போட ஜாஸ்தி பண்ண சொன்னேன், உண்மையெல்லாம் பேசிட்டாருன்னு சொல்லி. அவருடைய வயதுக்கு, திறமைக்கு, அனுபவத்திற்கு தம்பி இங்கே வாப்பா பழனிசாமி அப்படிதான் கூப்பிடுவார் அவர். அப்படி இருந்தவர் போய் பழனிசாமி பின்னாடி போறாருன்னா அவருடைய அறிவு, ஆற்றல் எல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும். அவர் பின்னாடி போகிறது நல்லதில்லை. ஆகவே உங்களுக்கு லீடே நிச்சயமாக பொன்னையன் அண்ணன் எங்களோடு இருப்பார், எங்களை வழிநடத்துகின்ற தலைவர்களில் ஒருவராக இருப்பார். சாதி மத கட்சி வேறுபாடின்றி சுதந்திர தினத்தன்று அனைவரது வீட்டிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வணக்கம். இந்த ஆண்டு நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற 75வது ஆண்டு. நம்ம நாடை வணங்கும் விதமாக, நம்ம எல்லாருடைய ஒற்றுமையை காட்டும் விதமாக, நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு எத்தனையோ வருஷங்கள், பல லட்ச பேர் எவ்வளோ சித்திரவதைகள், கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் அவங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த சுதந்திர தியாகிகளுக்கு, அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வருகிற 15ஆம் தேதி ஜாதி மத கட்சி வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு ஒரு 2 அடி இல்லை ஒரு 3 அடி கொம்பில் நம்ம தேசிய கொடியை கட்டி நம்ம வருங்கால சந்ததிகளான குழந்தைகள், இளைஞர்கள் கையால் நம்ம வீட்டுக்கு முன்னால் அந்த கொடியை பறக்க விட்டு நாம் பெருமைப்படுவோம். நாடு இல்லைன்னு சொன்னால் நாம் இல்லை, நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்று பெருமை கொள்வோம். ஜெய்ஹிந்த். தமிழகத்தில் முதல் முறையாக மாமல்லபுரத்தில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவை அமைச்சர்கள் மதிவேந்தன், தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பட்டம் விடும் திருவிழாவில் அமெரிக்கா, தாய்லாந்து நாட்டில் இருந்து 4 குழுவினரும், குஜராத், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலிருந்து பட்டம் விடும் கலைஞர்களும் பங்கேற்றுள்ளனர். விடுமுறை நாட்களில் கூடுதல் கட்டணத்துடன் இயக்கப்பட்ட தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுமுறை நாட்களில் கூடுதல் கட்டணத்துடன் இயக்கப்பட்ட தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் தனது தங்கையான காவிரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கும் வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள காவிரி படித்துறைக்கு காலையில் ரெங்கநாதர் எழுந்தருளினார். அங்கு நம்பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் புடவை, திருமாங்கல்யம், வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் முதலிய சீர்வரிசைகளை யானையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வந்து பெருமாள் முன்னிலையில் காவிரி தாய்க்கு சீராக வழங்கப்பட்டது. இந்திய விளையாட்டுகளின் பொற்காலம் தொடங்கிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுத் தொடரில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது இல்லத்தில் விருந்தளித்து வீரர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது இளைஞர்கள் மத்தியில் அனைத்து விதமான விளையாட்டுகளின் மீதும் ஆர்வம் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் யமுனா ஆற்றில் படகு கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. பண்டா மாவட்டத்தில் இருக்கும் யமுனா ஆற்றில் 40 பேர் ஒரே படகில் சென்றுள்ளனர். மார்க் பகுதியில் இருந்து ஜரோலி பகுதிக்கு படகு சென்று கொண்டிருந்தபோது பலத்த காற்று காரணமாக படகு ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவலறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக மீட்டனர். உயிரிழந்தவர்களில் 8 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. ரக்ஷாபந்தன் விழாவின் கொண்டாட்டத்திற்கு சென்றபோது ஆற்றில் படகு கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. தொடர் விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அறைகள் நிரம்பி வழிந்த போதிலும் இலவச தரிசனத்திற்காக 3 கிலோமீட்டர் தூரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 300 ரூபாய் சிறப்பு கட்டணத்தில் சென்றவர்கள் 5 மணி நேரத்தில் சாமி தரிசனம் செய்தனர். இலவச தரிசனத்திற்கு சென்றவர்கள் 20 மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு. பொதுமக்கள் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பு. ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் வீர பெண்மணி வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் இசை சார்ந்த நாட்டிய நாடகம் சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள பெடரல் வங்கியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை. பட்டப்பகலில் வங்கி ஊழியரே அரங்கேற்றிய அதிர்ச்சி சம்பவம்.
அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீச்சுக்கு திமுக கண்டனம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதால் திமுகவினர் அமைதி காக்க வலியுறுத்தல். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீச்சு ஏற்கத்தக்கதல்ல. மன உளைச்சலால் பாஜகவில் இருந்து விலகுவதாகவும் பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் சரவணன் பேட்டி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.